சார், இந்த படத்துக்காக நாங்க 500 கோடி ரூபாயை முதலீடு செய்திருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த படம் 9ஆம் தேதி வரல அப்படின்னா அதனால் பெரிய பொருட்சேதம் ஏற்படும், சரி செய்ய முடியாத அளவிற்கு எங்களுக்கு இழப்பு ஏற்படும் அப்படிங்கிற காரணங்களை எல்லாம் குறிப்பிட்டு எங்களுக்கு நீங்க சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு நீங்க ஆர்டர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருந்தது. சார், இந்த 500 கோடி ரூபாய் இந்த படத்தை முடக்குவதன் மூலம் விஜயை நாம நினைக்கிற மாதிரி நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் இப்போது பெரிய பேசு பொருளா சார்? இந்த பிரச்சனைக்கு மொத்தமும் அதுதான் காரணமா சார்? எக்கனாமிக்கலா அவர் லாக் பண்றாங்களா? வணக்கம் அரவிந்தன். எக்கனாமிக்கலா லாக் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ஒன்றும் இது 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 அவருக்கு ஒன்றும் 10வது படமோ 15வது படமோ கிடையாது. பட்டு எல்லாரும் நம்ம நண்பர்கள், வழக்கறிஞர், நம்ம மற்ற நண்பர்கள் பேசியது மாதிரி ஏதோ ஒரு மோசமான ஒரு விஷயத்தை நோக்கி நடந்துட்டு இருக்கு இந்த இஷ்யூ. அது இது எதுன்னா, யானை தன் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்குன்ற மாதிரி தான் கரூர் விஷயம். கரூர் விஷயத்தை நீங்க சொன்ன சுட்டி காமிச்ச மாதிரி அவங்க ஒரு புளியார் சொல்லியை போட்டு முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது ஒரு ஸ்டாம்பேடை அவ்வளோ ரசிகர்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஸ்டாம்பேடை ஒரு அரசாங்கத்தின் மேல தூக்கி போடுறதுன்றது ஒரு அராஜகமான ஒரு குற்றச்சாட்டு. அது எந்த விதமான இது, அத்தனை ஒரு 100 ட்ரோன்ஸ் வச்சு நீங்க கேமரா பண்றீங்க, அவன் மொபைல் போன்ல போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்னென்னமோ ஒரு இட்டுக்கட்டு கதை எனக்கு கதையெல்லாம் சொல்லி கொண்டு போனது. சரி, மட்டும் சிபிஐ சொல்லிட்டீங்க, சிபிஐ என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆக்சுவலி உலகம் முழுவதும் ஸ்டாம்பேடை வச்சுலாம் அரசியல் எல்லாம் பண்ண முடியாது. அது ஒரு ஸ்டாம்பேடை எப்படி அவ்வளோ 50,000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 10 பேர் போய் முலாப்படி தூணா கல்லை வச்சு பிளேடை கிழிச்சாங்கன்னா அந்த அம்மா அந்த கரூர்ல அந்த மேற்கு மாவட்ட செயலாளரோட ஒய்ஃப் சொன்னதெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு அரசியல். அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப சிபிஐ இது சிபிஎஃப்சியை வச்சு எதுக்கு விஜய் இந்த மாதிரி பண்றாங்க? ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். அது என்ன? அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. சோ அந்த அழுத்தம் இப்ப கிடையாது. சோ அதை நம்ம ரூல் அவுட் பண்ணிடுவோம். நீங்க தனியா நின்று பிஜேபிக்கு பாஜக எப்படி ஜெயிக்க போறது இல்லை, ஆட்சியை இப்ப பிடிக்க போறது இல்லையா பாஜக. சோ விஜய தனியா விட்டோம்னா யாருக்கு லாஸ்? அவர் சொன்ன மாதிரி ஏடிஎம்கே பாஜகவுக்கு லாஸ். ஆனா இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட், அதாவது இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு அரசியல் ட்விஸ்ட் என்னன்னா, ஏடிஎம்கே பாஜக சேர்ந்து எடப்பாடியோட தலைமைய வேற வழி இல்லாம இன்றைக்கு ஒத்துக்கிறாங்க. சரி, அவரு தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு. அப்ப நீங்க விஜயை கொண்டு போய் எங்க எடப்பாடி ஏடிஎம்கேல எப்படி சேர்ப்பீங்க? அவர் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு தன்னை ஏற்கனவே ப்ரொக்ளைம் பண்ணிட்டார். புரியுது. அப்ப என்ன, அப்படி ஒரு 2 சீஃப் மினிஸ்டர் ஒரு அலையன்ஸ்ல இருக்க முடியாது. அதுதான் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் இருந்த பிரச்சனையே. சரி, இப்ப அப்படி இருக்கும்போது அதுக்கு அந்த இதை நோக்கி நகர்வு. நீங்க இப்ப ஏடிஎம்கே அலையன்ஸ்ல ஒரு 50 சீட்டை கொடுத்து உனக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுக்குறேன், நீ ஒழுங்கா நாங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு பப்பட் மாதிரி இரு அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் வைக்கலாம். இல்ல இந்த அரசியல் இந்த மாதிரி அரசியல் பிளாக்மெயில் பண்ணி, இந்த அரசியல் இப்ப நடக்கிறதே அரசியல் பிளாக்மெயில் தான் எல்லா இடத்துலயும். பிளாக்மெயில் பண்ணி அப்படியே நீ பாட்டுக்கு இரு, நீ நாங்க சொல்றத நீ கேட்கறதுக்கு தான் நீ இங்க இருக்கிற அப்படின்னு ஒரு மெசேஜை தான் ஃபார்ம் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு தே ஆர் புஷிங் விஜய் டு ஏடிஎம்கே அலையன்ஸ் without his CM's aspirations. இதுதான் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றது. ஏன்னா ஒரு படத்துக்கு பிரச்சனை வர்றதுன்றது இந்த நேரத்துல பாருங்க, டயத்தை பாருங்க. ஏற்கனவே எம்ஜிஆர் இருக்கும் போது உலகம் சுற்று வாலிபனுக்கு வராதுதா? மதுரை மதுரையில ஒரு ஃபிலிம் கூட ஒரு ஷோ கூட ஓட்ட மாட்டேன்னு தான் சொன்னாரு. இந்த மாதிரி நிறைய அரசியல்லாம் நிறைய சினிமாக்கள் பல அரசியலுடைய சூழல்ல மாட்டிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இது ஒரு புதுசு கிடையாது. தே கேன் வின் த கேஸ்
அதுல ஒன்னும் அநேகமா வழக்கறிஞர் ஒத்துக்குவார்னு நினைக்கிறேன். தே கேன் வின் த கேஸ். அதுல ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஒன்னா ஒரு 10 நாள் தள்ளி போகும். நீங்க பெர்மனண்டா அதை நிறுத்த முடியும்ன்றது சட்டத்துல இடம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. சோ இந்த ஜனநாயகன், கரூர் சம்பவங்கள், இந்த சிபிஐயோட சம்மன் விட்னஸா இருந்தாலும், ஏன்னா ஸ்டாம்பேட்ல நம்ம யாரையும் முக்கியமான அக்யூஸ்டா மாத்தவும் முடியும், பட் அக்யூஸ்டா மாத்தவும் முடியாது. இன்னொன்னு என்னன்னா, விஜய் வந்து சுத்தி இருக்கிறவங்க தான் முக்கியம். விஜய் இஸ் ஒன்லி அவர் வந்து ஹி ஈல்டட், அவர் வந்து நிக்கிறாரு, அவங்க சொல்ற இடத்துக்கு எடுத்து நிக்கிறாரு. அவர் ஒன்னும் டெசிஷன் எடுக்கல. யார் இந்த கேம்பெயினை ஆர்கனைஸ் பண்ணவங்களோ, யாரு வந்து அவரை வந்து அந்த இடத்துக்கு கூட்டி வர்றாங்களோ அவங்க தான் இருக்க முடியும். ஏன்னா இப்ப அமெரிக்காலாம் பாத்தீங்கன்னா டிராவல்ஸ் ஸ்காட்னு ஒரு பெரிய பாடகர் வந்து பாடினப்ப ஹூஸ்டன்ல கிட்டத்தட்ட ஒரு 10 யங்ஸ்டர்ஸ், ஆல் யங்ஸ்டர்ஸ் வந்து டைட் இன் த ஸ்டாம்பேட். அவங்க இந்த ஸ்டாம்பேடை வந்து பொலிட்டிக்கலா எதுக்குமே யூஸ் பண்ணல. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஸ்டாம்பேடை எடுத்து அவனை அக்யூஸ்டா மாத்தல. அந்த டிராவல்ஸ் ஸ்காட்ன்ற பாப் சிங்கரை அக்யூஸ்டா மாத்தல. என்ன பண்றாங்க, அவங்க வந்து அதை ஸ்டடி பண்றாங்க. இனிமே ஃபியூச்சர்ல நம்ம இதை எப்படி இந்த கிரௌடு பஸ்ட் ஆர் கிரௌடு ஸ்டாம்பேடு, கிரௌட் இது சர்ஜ், கிரௌட் சர்ஜ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது அப்படின்றது தான் ஒரு பெரிய 2-3 கமிட்டி போட்டு அதை பண்ணாங்க. ஸ்டாம்பேடுன்றது யாருமே தடுக்க முடியாது அரவிந்த், அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ஸ்டாம்பேடு மேல நீங்க ஒரு பொலிட்டிக்கல் கலர் கொடுக்கும்போது தான் அது. இளங்கோவன் சார், என்னன்னா இது வந்து ஸ்டாம்பேடா கூட ஸ்டாம்பேடு தான் இது, சரியா? ஆனா இன்னைக்கு இது வந்து இது முழுக்க இது வந்து ஒரு விபத்து. ஆனா இது விபத்து இல்ல அப்படின்ட்டு இவர்கள் எழுப்பிய பிரச்சனை தான் இது. இன்னைக்கு சிபிஐ கிட்ட கொண்டு போய் இவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா, தலையில மண்ணை வாங்கி போட்டாங்க. ஏன்னா இவங்க என்னைக்கு அந்த ஸ்பேஸ கொடுத்தாங்களோ அன்னைக்கு அவன் உள்ள வந்துட்டான். பாஜக இஸ் வெயிட்டிங் ஃபார் a சான்ஸ். ஓ, இதுல நீங்க சொல்றத போல அவங்க நினைச்சா இவங்க எப்படி வேணா பண்ணிக்க முடியும். ஆமா, இன்னுமே அவர்தான் he is a puppet in their hands. ஏன்னா இந்த ஸ்பேஸ் அது கொடுக்காம கொஞ்சம் டீசெண்டா அவருடைய தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கோ அரசியல் சான்சஸுக்கோ நீங்க அவர் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். என்ன பண்ணிருக்கலாம், நீங்க என்ன உள்ள விட மாட்டேங்கிறீங்கன்னு கரூர்ல போய் அங்க போய் 10 பைபாஸ்ல ஒரு 10 கிலோமீட்டர்ல உட்காந்து ஒரு அரசியல் பண்ணி அதை அவரு சாதகமா தனக்கு மாத்துறதை விட்டுவிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் செகண்ட் ரங் அவரோட லீடர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த செகண்ட் ரங் லீடர்ஸ் அன்பார்ச்சுனேட்லி அவங்களுடைய மிஸ்கைடன்ஸ்ல என்ன பண்ணிட்டாரு, அவர் ஏதோ இதாகி வந்துட்டார். ஆனா பட் அந்த அந்த கான்ஸ்பிரசி தியரி சொன்னாங்க பாத்தீங்களா, அங்கதான் கிளீனா மாட்டிக்கிட்டாங்க சார். எனக்கு சார், இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் கீழே ஃபங்க்ஷன் பண்ணுது சார். நீங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட நீங்க வந்து ஈவன் ஒரு டெலிவிஷன் சேனல் மேலேயோ அல்லது ஒரு பிலிம் மேலேயோ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த கம்ப்ளைண்ட் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா, இப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு ஷோ ஒன்று நாங்கள் நடத்தினோம். இந்த ஷோவை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து அதில் கவர்னர் குறித்து ஏதோ ஒரு வார்த்தை தவறாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்தாரு. அந்த கம்ப்ளைண்ட் ஒரு மொட்டை பெட்டிஷன் வச்சுக்கோங்களேன். அந்த கம்ப்ளைண்ட்டை அப்படியே அது வந்து செக்ரட்டரிக்கு போகுது, மினிஸ்டருக்கு போகுது, மினிஸ்டர்கிட்ட இருந்து செக்ரட்டரிக்கு போகுது, செக்ரட்டரிட்டு இருந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரின்ட்டு இப்படி 10 பேர் கையெழுத்து போட்டு அந்த பெட்டிஷன் எங்களுக்கே ஃபார்வர்ட் ஆகி வந்தது. இப்படி உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இந்த மனுதாரருக்கு பதில் கொடுங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா சார்? இது எல்லாமே ஒரு வாரத்துக்குள்ள நடந்து முடிஞ்சிருச்சு. நான் இப்போ இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணியிருக்கக்கூடிய அஃபிடவிட்ல சொல்றாங்க, எங்களுக்கு இப்படி ஒரு மனு வந்தது குறித்து நீங்க எந்த தகவலும் சொல்லல, அந்த மனுவில் என்ன புகார் இருந்ததுன்ட்டு நீங்க எங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணல, எதுவுமே நீங்க எங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணாம நீங்க ரிவ்யூ போயிருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அவங்க வைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வாதம்னு வச்சுக்கோங்க சார். சார், இந்த நடைமுறை புதுசா சார்? இது பிரஷர் பண்ணுங்கிறதுக்காகவே செஞ்சிருக்காங்களா? ஆமா, பிரஷர். அதாவது இந்த நடைமுறை புதுசு இல்லைன்னு நமக்கு தெரியுது. இது ஒரு there is a process. The legal process வந்து it has its own way. அந்த ப்ராசஸை நீங்க என்னைக்கு எங்க போய் நீங்க உடைக்கிறீங்களோ, எங்க ஃப்ரே பண்றீங்களோ, அங்கதான் உங்களுக்கு வந்து அரசாங்கத்தின் ஒரு அபியூஸ் ஆஃப் பவர்ன்றது உங்களுக்கு தெரிய வருது. ஓகே ஓகே ஓகே. நீங்க அங்க அப்ப இந்த கரூர் இன்சிடென்ட்டும் இவரா உருவாக்கிக்கிட்ட ஒரு விளைவை வந்து அவர் சாதகமா பயன்படுத்தாம அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்க எடுத்துக்கிட்டாங்க அந்த கையில.
என்ன தெரிஞ்ச மாதிரி சிபிஎஃப்இ கரூர் ரெண்டையும் ஒன்னாதான் நம்ம பார்க்கணும். ஓகே சார், ஓகே ஓகே. ஏன்னா அவங்க எடுத்துக்கிட்டு இப்ப விஜய ஃபோர்ஸ் பண்றாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு. நம்ம பேச மாதிரி எனக்கு பொறுத்த மட்டும் நீ சீஃப் மினிஸ்டர் ஆஸ்பிரேஷன்ஸ் உனக்கு இருக்கக்கூடாது. நீ வந்து ஏடிஎம்கேல சேரு, 50 சீட்டு 30-40 சீட்டு வாங்கிக்கோ, அடுத்தது பாத்துக்கலாம். இதுதான் என்னுடைய இது. இவரா தன்னைத்தானே இவர் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டதுனால, அந்த ஸ்பேஸ கொடுத்ததுனால இவர் தான் செய்ய வேண்டிய அரசியலை அவங்க கையில கொடுத்துட்டாரு. ஓகே சார், பேசலாம் சார். இது ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் சார் இளங்கோவன் ராஜசேகர் சார் ரொம்ப இயல்பா சம்மன் கொடுத்து வரவழைக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மாதந்தோறும் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ட்டு அமைக்கப்பட்ட ஒரு விசாரணை தொடர்பாக சம்மன் கொடுத்த விவகாரத்தையும், ஒரு திரைப்படத்துக்கு நீங்க ரிவ்யூ போயிருக்குன்னு சொன்ன ஒரு விவகாரத்தையும் ரொம்ப இது ரெண்டையும் கிளப் பண்ணி இதன் மூலமாக அரசியல் ஆதாயம் அடைய முடியுமா அப்படின்ட்டு ரொம்ப பகிய முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறதா சார் தாவேகா? இல்ல, முதல்ல நம்ம வழக்கறிஞருடைய ஒரு வாதத்துக்கு வரேன். சிபிஐ என்கொயரி டைரக்டா ஆர்டர் பண்ணா ஏதாவது சொல்லுவாங்க, சந்தேகம் வரும், பெனிஃபிட்டா இது இருக்கும், அப்படியே சஸ்பீஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இப்போ ரஸ்தோகி கமிஷன் தலைமையில் வச்ச ஆஃபீஸர்ஸ், அந்த கமிட்டி வச்சிருக்க சிபிஐ மேலேயும் பல பிரச்சனைகள் வந்து கமிட்டி நிறைய கமெண்ட்ஸ், நிறைய கிரிட்டிக்கல் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்குது. ஏன்னா சும்மா நம்ம எல்லாத்தையுமே நம்ம டக்குன்னு ஒயிட் வாஷ் பண்ணிட முடியாது. ஸோ அது சந்தேகம்னு வந்துருச்சு. ஏன்னா அவர் அரசியல் ஒரு நடிகராக இருந்து அவர் ஒரு அரசியல்வாதியாக மாறும்போது சில விஷயங்கள் நடக்கும்போது, எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கும்போது, அதுல அந்த விளைவுகளை அவங்க வந்து வேற மாதிரி டீல் பண்ணும்போது அது நம்ம பலவிதமான கருத்துக்கள் அதை வரத்தான் செய்யும். சரி. ஸோ இப்போ இதை விட்டுருவோம். நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து ஆக்சுவலி இதுக்கு ஒரு எல்லாமே ஒரு லிங்க் இருக்கத்தான் செய்யுது. அது ஒரு அரசியல் நோக்கம்தான் அது. இப்போ ஏன்னா இவருடைய பீரியட் ரொம்ப ஷார்ட் பாருங்க. இப்ப ஜஸ்ட் அவர் ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய மேஜர் இன்சிடென்ட் நடக்குது. அந்த மேஜர் இன்சிடென்ட் நடக்கும்போது அதுக்கு கொஞ்ச காலத்துல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு ஏதோ சம் அழுத்தங்கள் வருது. இது எல்லாமே நம்ம ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி தான் பார்க்க முடியும். அது நான் சொன்ன மாதிரி இது ஒன்லி ஒன் பாசிபிலிட்டி. இப்ப நியூஸ் ஒண்ணு பார்த்தேன், அதுல ஒரு சேனல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏடிஜிபி இவரு விஜய் காலையில 11:30 போறாரு இன்னைக்கு என்கொயரிக்கு. லஞ்ச் அங்கேயே சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் ஏடிஜிபி போறாரு. அவர் 1 மணி நேரத்துல வெளியே வந்துடுறாரு. பழைய ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர், இன்னைக்கு அவர் ஆர்ம்டு ரிசர்வ்ல இருக்கிறார். அவர் வெளியே வந்துடுறாரு. ஆனா விஜய் வந்து அங்கேயே உட்காந்துருக்காரு இன்னும் 2 மணி நேரம். வெளியவே வரல. அவருக்கு என்கொயரி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அங்க உள்ள இருக்கிறவங்க சொல்றாங்க. சிபிஐயோட சீனியர் ஆபீசர்ஸும் வெளியே போயிடுறாங்க. ஆனா விஜய் இஸ் ஸ்டில் தேர். அப்ப என்ன எல்லா பலவிதமான சந்தேகங்கள் அவருக்கு ஒரு பிரஷர், ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த ஐடி ரைடு வந்து அருண்ராஜ் வந்து எப்படி கட்சியில சேர்ந்தாரோ அது போல இன்னைக்கு விஜய் என்கொயரி பண்ண சிபிஐ ஆபீசர் வந்து பார்ட்டியில சேர்ந்தாலும் சேர்ந்துருவாரு போல தெரியுது. சார் நண்பர்கள் தான் கேக்குறேன் சார், சிபிஐ டைரக்டா நாங்க கேட்கும் போது சந்தேகம் வருதுன்னு சந்தேகமா நினைப்பாங்கன்னு நீங்க சொல்றவங்க, ஒரு லாயரா இருக்கிறீங்க, ஒரு சீனியர் லாயரா இருக்கீங்க, உங்களுக்கு அருண் ரஸ்தோகியை பத்தி தெரியும், அவருடைய கரியரை பத்தி தெரியும், அவர் தலைமையில ஒரு கமிட்டி வச்சு அவர் வந்து சிபிஐ போய் அவர்கிட்ட எல்லாம் சந்தேகம் இருக்குதான் சார் செய்யுது. இந்த மாதிரி ஆட்சியில நாங்க சந்தேகப்படாம இருக்க முடியாது. புரியுது. ஏன்னா பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது ஜுடிஷியல் டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, எக்ஸிகியூட்டிவா இருந்தாலும் சரி, மீடியா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால நம்ம அதெல்லாம் ஒதுக்கிட முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரே 2 பாயிண்ட் தான். ஓகே. ஒன்னு, விஜய் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஸ்பிரேஷன்ஸ் இனிமே அவருக்கு இருக்கக்கூடாது. இப்போதைக்கு பாஜகவோட ஒரே கண்டிஷன் ஏடிஎம்கேல போய் சேரணும். இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே சார், ஓகே.